இந்த போஸ்ட்மார்ட்டம் டிப்ரஷன் சொல்லுவாங்க இல்லையா? அதாவது குழந்தை பொறந்து 6 மாசம் வரைக்கும் தான் இருக்கும். ஏன்னா, அப்பலாம் குழந்தை நைட்டெல்லாம் தூங்காது. நம்மலாம் எந்திரிச்சு எந்திரிச்சு ஃபீட் பண்ணணும். அப்படின்றனால அது வந்து இருக்கும். எனக்கு வந்து அந்த டைம்ல கூட இல்ல தம்பி பொறந்தப்போ. இப்ப 11 மாசம் ஆகுது அவனுக்கு. இப்ப தான் எனக்கு அந்த போஸ்ட்மார்ட்டம் டிப்ரஷன்ன்றதே ஆரம்பிக்குது. ஏன்னா, இப்ப தான் நைட்டும் பகலும் சுத்தமாவே உறங்க மாட்றான். அது ஏன்னே எனக்கு தெரியல. அதுவும் நேத்து வந்து பார்த்தீங்கன்னா, அத விட அல்டிமேட் நேத்து பகல் பூரா சுத்தமாவே உறங்கல. நானும் சரி உறங்குவான், உறங்குவான்னு சொல்லி தொட்டில்ல போட்டு போட்டு ஆட்டிக்கிட்டே தான் இருக்கேன். அவன் உறங்குறானோ இல்லையோ, சங்கீத ஸ்வரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் உறங்கிட்டு இருக்கேன். இந்த ஆதவன் படத்துல சொல்லுவாங்க இல்லையா? காலையில சாப்பாடு சாப்பிட்றதுக்கு மத்தியானம் ஆகுது, மத்தியானம் சாப்பாடு சாப்பிட்றதுக்கு நைட் ஆகுது. அப்ப நைட்டு சாப்பாடு விடிஞ்சிரும். கோழி கூவுற சத்தமும், நான் உறங்குற சத்தமும் ஒண்ணு அப்படின்ற மாரி தான் இருக்கு. என் வாழ்க்கை இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு வழியா மணி 5 ஆயி போச்சு சாயந்தரம். சரி இதுக்கு மேல இவன தூங்க வைக்கல. நம்மளால எந்த வேலையுமே நகர்த்த முடியாதுன்னு சொல்லிட்டு, நல்லா குளிப்பாட்டி பால்லாம் குடுத்து தூங்க வச்சுட்டேன். அவன் தூங்குனதுக்கு அப்புறமா தான் ஐயய்யய்யோ! ஆனந்தமே அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. இவைங்களெல்லாம் எப்படி நான் வளர்த்து ஒரு வழிக்கு கொண்டு வர போறேன்னே எனக்கு தெரியல ஃப்ரெண்ட்ஸ்.